ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆஃப்லைன் டூல். இது வந்து இன்டர்நெட்டே தேவை கிடையாது. முழுக்க முழுக்க ஆஃப்லைன் டூல் இது. இதை எப்படி பயன்படுத்துறது, இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபோட்டோஷாப், ஒரு ஃபோட்டோஷாப் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஆப்ஷன் இது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ், அதாவது உதாரணத்துக்கு யூடிஐ ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஃபோட்டோஸும் சிக்னேச்சரும் ஈஸியாக வந்து லோட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அவங்க வந்து ஒருத்தவங்களும் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த நம்பரோடு நீங்கள் சேவ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவும் இந்த சிக்னேச்சரும் அந்த நம்பரோடு போயிட்டு சேவ் ஆகிறதுனால நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சைஸும் பண்ணிக்க முடியும். இப்போ யூடிஐ என்எஸ்டிஎலுக்கான சைஸஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சைஸ் இருக்குது பாருங்கள். கஸ்டம் சைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணும்போது இந்த ரிசல்யூஷனில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வித்து ஹைட்டு டிபிஐ வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் அதேமாரி ஃபோட்டோஸ் இது பண்ணிங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூடிஐ எடுத்துக்கிறேன். ஸோ யூடிஐ எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஃப்ரீ ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோஸை நான் வந்து கிராப் பண்ணி இதுக்குள்ளே வைக்கணும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னிப்பிங் டூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோவை கரெக்டாக அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு காப்பி கொடுத்துட்றேன். காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படியே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இங்கே லோடு, நீங்கள் ஏற்கனவே மிஷினில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லோட் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி லோட் கொடுத்து ஆட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் நான் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கன்னா இந்த சிக்னேச்சரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இங்கே நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருந்ததுன்னா என்னவா சேவ் ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா கஸ்டமருடைய நேம் போட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் லோட் பண்ணும்போது இது வந்து அந்த நேமு இல்லைனா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருந்ததுன்னா ஸோ இன்னாருக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு தெரியும் இல்லையா. ஸோ லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் ஒரே ஆர்டராக கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். ஸோ அந்தமாதிரி இதையும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு, பொதுவாக வந்து பேன் கார்டை இது பண்ணோம் பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னேச்சர் இருக்கணும் இல்லையா. சப்போஸ் ப்ளூ கலரில் எடுத்துருந்தால் நீங்கள் கன்வெர்ட், இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டிக்கை அடிச்சிட்டிங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு கன்வெர்ட் ஆகியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னேச்சர் சேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இதே இடத்துல நீங்கள் வேறு ஒன்று ஆட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே டெலீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும். கட் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதே வந்து லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே இதை நான் லோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி லோடு, பேஸ்ட்டும் பண்ணலாம், லோடும் பண்ணலாம். ஸோ அந்தமாரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கணும். இது ஆன்லைன் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து 100% இது பயன்படும். இப்போ கஸ்டம் சைஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் இதுக்கு டிஎன்பிசி அந்தமாரி அப்ளை பண்ணுறது, இல்லைனா வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அந்தமாரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு இந்த ரிசல்யூஷனை தான் அப்லோட் பண்ணணும், இல்லை சர்டிஃபிகேட்டு இந்த ரிசல்யூஷன் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதுக்கான ஹைட்டு, அதாவது வித்து ஹைட்டு அந்த டிபி வச்சு இதில் நீங்கள் லோட் பண்ணி அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஆப்ஷன்ஸும் இந்த சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேன் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து உங்களுடைய நேமுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் பண்ணி தரணும், நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த இதுவே உங்கள் நேமுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பர் இதோ கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சாஃப்ட்வேர் டிஸ்கிரிப்ஷனில் நான் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய மெயின் பர்பஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, இப்போ நான் திருப்பியும் வேறு ஒரு ஃபோட்டோ லோட் பண்ணுறேன். பாஸ்போர்ட் 1ன்ற இப்போ இது வந்து லோட் பண்ணிட்டேன். இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் பார்க்குறேன். ஸோ நியூ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபோட்டோவுடைய ஒரிஜினல் சைஸு. பார்த்தீங்கன்னா 96 KB இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது சைஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது தான் இதனுடைய மெயின் வேலையை. ஸோ ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மட்டும் கிடையாது, இன்னைய டேட்டு கூட நம்ம ரெஃபரன்ஸுக்காக போட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது
ஸோ அந்த டேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவருடைய நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக நம்ம சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு கொடுக்கும்போது அதனுடைய நேமோடு வந்துட்டு பாருங்கள், இந்த நேமோடு வந்து ஜஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிடுறோம், இம்போர்ட் ஆகிடுது. ஓகேங்களா. இதனுடைய லொக்கேஷனில் போயிட்டு அந்த நேமோட பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 10 கேபிக்குள்ளேயே வந்துடுது உங்களுக்கு. ஸோ 8 கேபி தான் வருது. ஸோ அப்போ அதனுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 96 கிட்டத்தட்ட 90% வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இது வந்து எல்லா இசேவை மையம் வைத்திருக்கக்கூடிய சிஎஸ்சிவிஎல்இ காமன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கவங்க, ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க, ஆன்லைன் அப்ளை பண்ணுறவங்க, மொபைல் ஷாப் வச்சுக்கிட்டு ஆன்லைன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆன்லைன் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த சாஃப்ட்வேர் பயன்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.